ஹலோ. எப்பயுமே உங்க கூட நான் குக்கிங் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சேஞ்சுக்கு எப்படி என்னோட பூஜை பாத்திரமெல்லாம் கிளீன் பண்றோங்கிற வீடியோஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதுல ஃபுல்லும் தண்ணிய நிரப்ப வேணாம். இந்த மாதிரி ஒரு 3/4 பாகத்துக்கு நிரப்பிட்டு, நான் வந்து வினிகர் எடுத்திருக்கேன். ஒயிட் வினிகர் எடுத்திருக்கேன். எந்த வினிகர் கிடைக்குதோ அத எடுத்துக்கோங்க. இந்த தண்ணிக்கு 1/2 கப்பு வினிகர் வந்து நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. எப்பயுமே வினிகரோட பேக்கிங் சோடா சேரும்போது இந்த மாதிரி பொங்கிட்டு வரும். இது கூட ஏதாச்சும் ஒரு டிஷ் வாஷிங் லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்க எனக்கு டான் இருக்கனால அத யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மல்டி பர்ப்பஸ் லிக்விட்ன்னு சொல்லலாம். நான் எப்பயெல்லாம் பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த லிக்விட யூஸ் பண்ணுவேனோ, அப்ப வந்து இந்த மாதிரி எங்கேயாச்சும் வால்லலாம் ஏதாச்சும் பசங்க கைய சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த கை பிடிக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கறைகள் இருக்கு இல்லையா? இதெல்லாமே வந்து இந்த லிக்விட வச்சு லைட்டா பிரஷர் குடுத்து தேய்ச்சோம்னா, அந்த கறையும் போயிரும். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ரெட் கலர்ல ஃபுட் கலர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு. எப்பயுமே இந்த லிக்விட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கையில கிளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா வினிகர், பேக்கிங் சோடா இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து, இல்லாட்டி ஒரு கிளாத் எடுத்து இந்த லிக்விட்ல டிப் பண்ணி, லைட்டா இந்த மாதிரி தேய்ச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் டிஷ்யூ பேப்பர். தண்ணி இருக்கக்கூடாது. இல்லாட்டி ஒரு பிளெயின் கிளாத். அத வச்சு லைட்டா தொடச்சு எடுத்தீங்கன்னா, அந்த கரை இருக்கிற இடமே தெரியாது. ரொம்ப டீப்பான கரையெல்லாம் இத வச்சு போகாது. இந்த மாதிரி அப்பப்ப ஏதாச்சும் ஃபுட் கலர் அந்த மாதிரி இருக்க கலர்லாம் போயிரும். ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஆ வால்ல வந்து அந்த கரை இல்லாம அவாய்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த கரை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து இந்த கரையெல்லாம் வந்து இந்த லிக்விட வச்சு பிரஷர் குடுத்து தேய்ச்சீங்கன்னா, அது போயிரும். இப்ப என்கிட்ட இருக்க பூஜை பாத்திரமெல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில், குங்குமம் இதெல்லாமே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர வச்சு முதல்லயே தொடச்சு எடுத்துறணும். ஆயிலோடயே அந்த லிக்விட்ல போட்டீங்க அப்டின்னா, அது கலர் ஃபுல்லும் சேஞ்ச் ஆயிரும். அது இல்லாம ஆயில் வந்து போறதுக்கு லேட் ஆகும். தொடச்சதுக்கு அப்புறமா லைட்டா ரின்ஸ் பண்ணிட்டு, நான் ப்ரிப்பேர் பண்ண லிக்விட்ல வந்து மூழ்கி வச்சுர்றேன். இது மெயின் ரீசன் வந்து இதெல்லாம் உள்ள இருக்கணும். அந்த லிக்விட்குள்ள படுற மாதிரி இருக்கணும். இது அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாச்சும் இதே மாதிரி விட்டுறணும். நான் இங்க ஒரே ஒரு பிளேட்ட மட்டும் பாதி லிக்விட்குள்ள வச்சும், பாதி லிக்விட்க்கு இல்லாமயும் வச்சிருக்கேன். இத எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பீத்தாம்பரி பவுடர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ் எல்லாத்துலயும் கிடைக்கும். இப்ப யுஎஸ்ல கூட கிடைக்குது. நான் வந்து பட்டேல் பிரதர்ஸ்ல தான் இத வாங்குனேன். ஏதாச்சும் ஒரு டிஷ் வாஷ் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் இங்க சபீனா எடுத்திருக்கேன். இல்ல நீங்க டிஷ் வாஷ் லிக்விட் கூட எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்பாஞ்சுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் வச்சா இது விளக்கெல்லாம் சின்ன சின்னதா இருக்கனால, எல்லா பக்கமும் என்னால தேய்க்க முடியாது. அதனால இந்த ஸ்பாஞ்ச வந்து 2ஆ கட் பண்ணிட்டு சின்ன பீஸா எடுத்துக்கிறேன். பாத்திரம் யூஸ் பண்றத வச்சு பூஜை பாத்திரத்த வாஷ் பண்ணாதீங்க. கூடவே வந்து ஒரு லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். இப்ப இது 1 மணி நேரம் ஆயிருச்சு. இப்ப இந்த பிளேட்ட பாருங்க. 2 டிஃபரண்ட் கலர்ஸ் தெரியுதா? அந்த லிக்விட்குள்ள மூழ்கி இருக்கிறது ஒரு கலரும், இல்லாதது ஒரு கலரும் தெரியுது. இந்த பீத்தாம்பரி பவுடர், சபீனா பவுடர், லெமன் ஜூஸ் 3யும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு எடுத்துட்டு, இந்த மாதிரி பிரஷர் குடுத்து தேய்ச்சு எடுத்துக்கிறேன். விளக்குல இந்த மாதிரி நெறைய ஒர்க் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து எல்லா இடத்துக்குமே போகாது. பிளெயினா இருக்கிற இடத்துல தான் போகும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இல்லாட்டி வந்து மேட்ச் பாக்ஸோட தீப்பெட்டியோட குச்சி இருக்கும் இல்லையா? அத எடுத்து இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் போக முடியாத இடத்துல எல்லாம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, அந்த படிஞ்சு இருக்கிற அழுக்கு கூட வந்துரும். இதே மாதிரி ரெகுலரா கிளீன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, எப்பயுமே விளக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து வாரம் வாரம்லாம் விளக்கெல்லாம் கழுவ மாட்டேன். மாசத்துல 1 டைம் கண்டிப்பா கழுவிருவேன். அப்புறம் ஏதாச்சு
பூஜை இருக்கு, ஏதாச்சும் ஃபங்ஷன் வருது அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கு முதல் நாளே கழுவி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி அந்த இடுக்குல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு, நல்ல தண்ணீல வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப லைட்டா கொஞ்சம் லெமன வந்து மேல தடவி வைக்கிறேன். புளி இருந்தா கூட அத ஊற வச்சு அதையும் தேய்ச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரின்ஸ் பண்ணி எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டேன். இந்த பாத்திரமெல்லாம் இப்ப பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நீட்டா இருக்கு. இப்ப இந்த விளக்க பாருங்க. இந்த ஓரத்துல ரொம்ப நாள் இருந்த கரை எல்லாமே வந்து அந்த டூத் பிக்க வச்சு எடுத்தோனே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப இதுக்கு மஞ்சள், குங்குமம் வச்சு எல்லாமே ரெடியா இருக்கு. எனிவே இப்ப பூஜை பாத்திரம் எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா? இத எப்படி வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில நான் எப்படி டெக்கரேட் பண்றேன் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு என் வீட்டுக்கு கார்டன்ல இருக்க பூக்களே வந்து நான் பறிச்சுக்கிறேன். இன்னும் அந்த மேரிகோல்டு சீசன் வராதனால எனக்கு அந்த பூ கிடைக்கல. ஆனா இப்ப ரோஸ் சீசன் வந்து நல்லா இருக்கு. அதனால எனக்கு என்னென்ன பூ தேவையோ அதெல்லாமே வந்து இங்கேருந்து பறிச்சுக்கிறேன். இதெல்லாம் தனித்தனி பூக்களா இருக்கனால ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பூக்கள் வச்சிருக்கேன். மாலை மாதிரி என்னால கட்டி வைக்க முடியாது. விளக்கு கிட்ட மட்டும் அதோட இதழ்கள வந்து பிரிச்சு வட்டமா வச்சிருக்கேன். இதுல என்னோட சஜஷன் என்னன்னா, கம்மியான பாத்திரங்கள் வச்சிருந்தீங்கன்னா, கழுவுறதுக்கும் ஈஸியா இருக்கும். அத மெயின்டெயின் பண்றதும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கிளீனிங் ஐடியா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.